முள்ளங்கிரி பீக் வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணுமா. இங்கே சிக்மங்களூர் சம்மரு நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். சும்மா ஜில்லுன்னு இருக்கு. வந்து ஃபுல் டிராஃபிக் இங்கே. ஸோ வந்து நாங்கள் காலியாலாம் இல்லை, இது ஒன்று காலியா ஃபுல் டிராஃபிக். பார்க்கிங் இல்லைன்னு சொல்லுங்க. பார்க்கிங்லாம் இருக்குது. இதான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காரு தான். ஸோ நாங்கள் கீழே போட்டு 3 கிலோமீட்ரு சரி நடந்துருவோம் அப்படின்ட்டு யோசித்து நடந்து போயிட்டுருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக வந்து நாங்கள் 6 மணிக்கு வந்து உள்ளே என்ட்ராகி போகலான்னு தான் பிளானு. நண்பர்கள் வழக்கம் போல் தூங்கினதுனால லேட் ஆயிடுச்சு. நண்பர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ட்ரிப்பு சார்பாக நாங்கள் எல்லாம் கும்பிட்றோம், பண்ணுறோம். 6 மணி சன்ரைஸ்க்கு 8:30 மணிக்கு வந்து பார்த்தா எங்கே ஒரு சன்ரைஸு. சகரி பாஸ் போயிட்டு இருக்கோம். நல்லா அடிச்சு ஓட்டிட்டு இருக்காரு. என் ஒயிட் பேண்ட் நாட போச்சு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக நம்ம பர்சனல் வெஹிக்கிள்ஸ்லாம் உள்ளே அலோவ் பண்ணல. 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு இந்த ஜீப்பில் 800 ரூபா ஒரு நினைக்கிறேன். எங்கள் 5 பேருக்கு சேர்த்து. அதோட விட்டுறோம். யார சொல்லி இருந்திருப்பானா? இதுல ஏன் பசங்க வைக்கிற உள்ள நிப்பா தெரியுது. இதனைய கொல்லு மயக்கம் வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. நம்ம போயிட்டு ஃபால்ஸ் போயிட்டு இப்போ வந்துட்டோம். அதையும் சரியான க்ரௌடு. அடேங்கப்பா. டிஸ்அட்வான்டேஜ் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து சோறு. ஹோட்டல் எங்கேயுமே இல்லை, ஒரு ஹோட்டல் இல்லை. எல்லாம் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கானுங்க. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனால் ஒன்றுமே இருக்க மாட்டேது. மெயின் டிஸ்அட்வான்டேஜ். டிசப்பாயிண்டட் சிக்மங்களூர். இப்பதான் வந்தாங்க. எல்லா ஹோட்டலும் ஏமாந்துட்டு நேற்று நைட்டு தான் பெரிய ஸ்கேமு. நாங்களாம் நிறுத்திட்டோம் சாப்பாடுல. அது கேவலமா இருந்த சிக்கன் நைட் நான் 2 மணிக்கு சாப்பிட்டு பார்த்தேன் சிக்கன். நல்லா தமிழ் பேசிட்டு
நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம், ஹோம் ஸ்டே. அது வந்து கீழே வந்து சிக்மங்களூர்லேயே சிட்டியில். செகண்ட் டே வந்து சரி ஹில்லு மேலே ஏறுறோமா, சரி ஓகே ஹில்லே போட்டுருவோம் அப்படின்ட்டு மிஸ்ட்ரி ஹில் வியூ ஸ்டே அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி ஹில் வியூனா என்ன நினைப்பீங்க எல்லோரும் வந்து, நான் சரி ஹில்லேருந்து அப்படியே வியூ இருக்கும் போல் கீழே அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அதுதான் ஹில் வியூ. கீழே இருந்து ஹில் தெரியுதான், ஹில் வியூ. நம்ம தானே அங்கே இருக்கணும் நினைக்கிறேன், ட்ரெஸ்ஸிங் ரூமில் உடனே நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். பட் எனிவேஸ் நல்லா சிங்கிளோட ஒவ்வொரு முடியுது. 74-2. ஹோட்டல் ஒரு ஊருக்கு போயிட்டு ஹோட்டல் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தெரிஞ்சது இந்த ஊர் தான். ஒன்று காசு இருக்கணும், இல்லைன்னா வந்த அன்றைக்கே ஓடி இருந்துருந்தேன். ஆமாம், ஃபஸ்ட்டு சாப்பாடு இல்லை.